எல்லாரும் பாருங்க. இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் என்பதையும் தாண்டி இந்த யாப்புக்கள் என்ற பாடத்துல நிறைய மாணவர்கள், இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று இல்ல, நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பாட அழகுதான் என்னது மகள், யாப்புக்கள். இந்த பாடத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு வடிவாக ஒரு கதை மாதிரி நான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரியா? நிறைய பேருக்கு விளங்காமல் இருக்கின்ற காரணத்தால் ஒரு கதை மாதிரி நான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். அந்த கதையை நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு போறேன். இந்த யாப்புக்கள் பாடத்தை விளங்கத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு போறேன். ஒரு கதை மாதிரி ஒரு உதாரணம், அதுக்கு மெயினாக நான் எடுக்க போற ஒரு பாடசாலையை நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டு போறேன். ஏன்னா ஒரு பாடசாலையை உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டு போறேன். இப்ப நாங்க படிக்க செல்ல விடக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பிழை என்னென்றால், எப்படி படிக்க, எப்படி நாங்க ஒரு பாடத்தை படிக்க, பாடம் ஒன்று விளங்காமல் இருப்பதற்கு பிரதானமான ஒரு காரணம் வந்துட்டு, சேர்மாறு படித்து தர செல்ல உங்களோட சிந்தனைகள் எப்படி போகுது, வேற மாதிரி போகுது. வேற மாதிரி போனென்றால் உங்களுக்கு பாடம் விளங்குமா? பாடம் விளங்காது. படிக்க செல்ல மகள், நல்லா கெடுவோம் செல்ல மகள், சேரத உங்களுக்கு படிப்புட்டுகாரு. எப்படி படிப்புட்டுகாரு? படிப்புட்டாலும் உங்களுக்கு விளங்குதா? விளங்குது இல்லையா? அப்படி விளங்காடு நீங்க சேட்ட போயிட்டு கேக்குதா? இப்படியான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு. அப்ப எனக்கு விளங்கும், உங்களோட மனநிலை இவ்விடத்துல நிறைய பேர் எனக்கு நல்லா தெரியும். சில பிள்ளைகளுக்கு யாப்புக்கள் என்றால் என்ன தெரியாம, சில பிள்ளைக்கு 50 வீதமாக விளங்கிக்கும், சில பிள்ளைகளுக்கு நல்ல கிளியராக விளங்கிக்கும். எது எப்படியோ, அப்ப இன்றைய நாளில நீங்க இதை நல்லா நீங்க இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொள்ளுங்க. சரி, இலங்கை எத்தனாம் ஆண்டு பிரித்தானியர் கைப்பற்றிய? 1815ஆம் ஆண்டு முழு இலங்கையும் பிரித்தானியர் வசமாகும். சரிதானே? அப்ப வசமாகினோ பொழுது இப்ப இலங்கை தார ஆண்டு கொண்டிருக்குது? இலங்கை நாட்டு மன்னர்களா? இல்ல. நாங்க யாரு கீழால இப்ப பெய்துட்டோம்? குடியேற்ற நாடாக நாங்க மாறிட்டோம், பிரித்தானியர் கீழா. விளங்குதா மகன்? சரி, இப்ப எங்கட நாட்டை பிரித்தானியர் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்துல பிரித்தானியர் உலகத்திலே கூடிய பெரும்பாலான ஆசிய நாடுகள் என்ன கைப்பற்றிய ஒரு முக்கியமான ஒரு நாடுதான் வந்துட்டு இங்கிலாந்து. அப்ப இங்கிலாந்துக்கு நாங்க இன்னொரு பெயரோடு செல்வோம், என்னாதன் பிரித்தானியர். அப்படி இல்லாட்டி இன்னொரு பேர் நாங்க என்ன செல்வோம்? ஆங்கிலேயர். அப்ப இது மூணையும் வச்சவங்களுக்கு கேட்கலாம், பிரித்தானியர் 2 கேட்கலாம், ஆங்கிலேயர் 2 கேட்கலாம், அந்த அமைப்புல வரலாம். இப்ப நீங்க பாருங்க செல்ல மகள், எங்கட ஒரு நாடு ஒரு சின்ன ஒரு நாடு, அந்த சின்ன நாட்டுல எங்களை பிரித்தானியர் எங்க நாட்டை பிடிக்காங்க. இப்ப எங்க நாட்டுல வரவையும் விட எது கூட? செலவுகள் கூட. இந்த செலவை குறைக்கிறதுக்கு தான் பிரித்தானியால இருந்து எங்க நாட்டுக்கு தாரு வாராரு, கோல்புரு கெமரன் என்ற 2 பேர் எங்க நாட்டுக்கு வாராரு. விளங்கினா? நாட்டுக்கு வந்து எங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் செய்தாரு, அண்ணா ஆராய்ந்தார். அதுல முக்கியமாக மகள் 4வது பாடத்துல ஃபர்ஸ்ட் கேள்வி, கோல்புரு கால இலங்கையிட அரசியல் அல்லது நிர்வாகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள். கிளியரா? அப்ப எங்க நாட்டுல வரவையும் விட செலவு கூட, அந்த செலவை குறைக்கிறதுக்கு தாருவார கோல்புரு கெமரன் என்ற 2 பேர் வாராரு. அரசியல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறாரு கோல்புரு, நீதியில மாற்றங்களை ஏற்படுத்துறாரு கெமரன். அப்ப இந்த பாடத்துல வரவையும் விட செலவை குறைக்கிறதுக்கு கோல்புரு கால முன்வைக்கப்பட்ட அரசியல் நிர்வாக மாற்றங்கள். என்ன அரசியல் நிர்வாக மாற்றங்கள்? நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்படுது, கண்டியும் கரையோரமும் இணைக்கப்படுது, ஆங்கில கல்வி அறிமுகம், ராஜகாரிய முறை நீக்கம், இது மாதிரி